தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய வேத பகுதி 1 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரம் 35வது வாக்கியம். 15வது அதிகாரம் 35வது வாக்கியம். பிரியமானவர்களே, சவுல், சாமுவேல். சவுல் நமக்கு தெரியும். சவுல் இஸ்ரவேலுடைய முதலாவது ராஜா. இஸ்ரவேலிலே முதலாக ஆண்டவர் ஏற்படுத்தின ராஜா சவுல் தான். சவுலுக்கு முன்னாடி அந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தது யார் உங்களுக்கு தெரியுமா? சவுலுக்கு முன்னாடி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தது யார்? கர்த்தர் தான் ராஜாவாக இருந்தார். கர்த்தர் ராஜாவாக இருந்தபடியினாலே தான் கர்த்தர் சொல்லுகிறார், சாமுவேலே, நீ அவர்களுக்கு செவி கொடு. ஏனென்றால் நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்ன செய்தார்கள்? தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் கடவுள் நம்மை ஆள வேண்டும் அல்லது கர்த்தர் நம்மை ஆள வேண்டும். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து நம்மை ஆளுகை செய்கிறவர் கர்த்தர் தான். கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறாரா? எனக்குள் கர்த்தர் இருந்து நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேனா என்பதை நாம் உணர வேண்டும். நான் கர்த்தருடைய பிள்ளை என்பது என் மனச்சாட்சிக்கு தெரியும். நான் கர்த்தருடைய பிள்ளை என்பது என்னுடைய ஜெப வாழ்க்கையிலே தெரியும். நான் கர்த்தருடைய பிள்ளை என்பது என்னுடைய வேத வாசிப்பிலே எனக்கு தெரியும். நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் கர்த்தரை விட்டு விலகவே மாட்டேன். ஆகையினாலே விசுவாசிகளாகிய நாம் யாவரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை யாரென்று மறந்து போகக்கூடாது. நாம் யாராக இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன செய்கிறோம், நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை எப்போது நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கே கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனை பற்றி நாம் படிக்கிறோம். கர்த்தர் தெரிந்து கொண்ட மனிதனுக்காக கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அதில் பாருங்கள், 15ஆம் அதிகாரம் 11வது வாக்கியம். 11வது வாக்கியம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்று சொன்னார். பிரியமானவர்களே, சில சமயங்களிலே ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள மாட்டார்கள். ஏன்? மனஸ்தாபம். ஒருவருக்கொருவர் மனஸ்தாபம் வரும் பொழுது அவர்கள் ஒருவரில் ஒருவர் என்ன செய்ய மாட்டார்கள்? பேசிக்கொள்ள மாட்டார்கள். மனஸ்தாபம் வரலாம். மனஸ்தாபங்கள் சபைகளிலும் சரி, குடும்பங்களிலும் சரி வரலாம். ஏன் எனக்கு மனஸ்தாபம் வந்தது என்று கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் அந்த மனஸ்தாபங்களை என்ன ஆக்கி கொள்ள வேண்டும்? ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டும். இங்கே நான் வாசிக்கிற இந்த பகுதியிலே சவுல் செய்த செயல்பாடுகளை கர்த்தர் பொறுத்து அவர் இளைத்து போனார். எத்தனை விஷயங்களை பொறுக்கிறது? அவன் செய்த செயல்பாடுகள். பிரியமானவர்களே, அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதை மறந்து போனான். ஒரு முறை அல்ல, பலமுறை தாவீதை ஈட்டியினாலே என்ன செய்தான்? கொல்ல பார்த்தான். பலமுறை அவனை கொல்லுவதற்காக பல எத்தனங்களை செய்கிறான். எவ்வளவு பெரிய விரோதம், எவ்வளவு பெரிய பகை உணர்வு இருக்கிறது பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட பகை உணர்வுகள், விரோதங்கள் நமக்கு வரவே கூடாது. ஏன்? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகையினால இந்த பகை உணர்வுகள் நம்மிடத்தில் முற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு பயங்கரமான பகை உணர்வுகள் இருக்கிறது. பயங்கரமான உண்மையவே பொய்யாக பேசி சாதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக ஒருவரோடு ஒருவர் தகாதவைகளை சொல்லி தீமைகளுக்கு ஏதுவாக செயல்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ரட்சித்ததுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டு விடக்கூடாது. அல்லது கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்ததுக்காக அவர் என்ன ஆகிவிடக்கூடாது? மனஸ்தாபப்பட்டு விடக்கூடாது.
நான் ஊழியத்துக்கு வந்துவிட்டு ஐயோ நான் தெரியாமல் வந்துவிட்டேன், பேசாமல் நான் வேலைக்கே போயிருந்திருக்கலாம், நான் செஞ்சது தவறு என்று எண்ணிக்கொண்டிருந்தால் அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? மனஸ்தாபப்படுவார். அதுபோல தான் கர்த்தரை ஆராதிக்கும்படி, கர்த்தருக்கு சாட்சியாய் வாழும்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கும்படி, கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் சொன்ன வசனம் பாருங்கள், ரோமர் 12வது அதிகாரம், ஒரு அருமையான வாக்கியம் அதிகாரம். அதிலிருந்து ஓஎம் டீம் என்று ஒரு பெரிய டீம் இருக்கிறது. அந்த ஓஎம் டீம் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே பாடல் பாடிவிட்டு இந்த வசனத்தை வாசித்து அவர்கள் எல்லாரும் யாருக்குள்ள மனஸ்தாபங்கள் இருக்கிறதோ அவர்களெல்லாம் என்ன ஆவார்கள்? ஒப்புரவாகி ஒப்பு கொடுத்து பிறகுதான் எங்கே போவாங்க? ஊழியத்துக்கு போவாங்க. ஓஎம் டீம் கப்பல் வைத்து ஊழியம் செய்கிறவர்கள். பல நாடுகளில், உலகத்தின் பல தேசங்களில் போய் ஊழியம் செய்கிறவர்கள். எல்லா நாட்டு மக்களும் இணைந்து ஊழியம் செய்கிற அந்த டீம். அந்த வசனங்களை பாருங்கள், ஒவ்வொரு வசனமும் நம்மோடு கூட பேசக்கூடிய வார்த்தைகள் தான். முதல் வசனத்தை பாருங்கள், இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரத்தை இல்லை, சரீரங்களை பரிசுத்தமும். சரீரங்கள்னா நம்ம கை ஒரு சரீரம்தான், கால் ஒரு சரீரம்தான், ஒருவருக்கொருவர் சரீரம்தான். நம்ம எல்லாருமே கிறிஸ்துவினுடைய என்னவா இருக்கிறோம்? சரீரமாக இருக்கிறோம். எவ்வளோ பெரிய ரகசியம் அதுக்குள்ளே இருக்கு பாருங்க. எப்படி ஒரு கணவன் ஒரு மனைவி இருவரும் ஒருவருக்குள் ஒருவர் இருக்கிறார்களோ அதுபோல தான் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். விசுவாசிகள் எல்லாரும் சரீரங்களாக இருக்கிறோம். ஆகையினாலே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான செத்த பலியாக இல்லை, ஜீவ பலியாக. அப்படின்னா நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்மளை பலியாக இருக்கிறோம். உயிருள்ள பலி. எந்த ஒரு மிருகத்தையும் உயிரோட பலி செலுத்த முடியாது. அதை வெட்டி அந்த இரத்த சிந்தினாத்தான் பலி. ஆனால் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் உயிரோட என்னவா இருக்கிறோம்? பலியாக இருக்கிறோம். அதான் ஜீவ பலி. ஜீவன் இல்லாத பலி ஜீவ பலி. தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஜீவ பலியாக கொடுத்திருக்கிறார். நானும் நீங்களும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வெகுமதியை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் மேன்மையை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த விலைமதிக்க முடியாத கிறிஸ்தவ திருவாழ்க்கையை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை உணர்வாக்கி கொண்டே இருக்கிறார், உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆகையினால தான் இதுதான் நீங்கள் செய்யத்தக்கதான என்ன ஆராதனை. அப்போ புத்தி இல்லாத ஆராதனையும் இருக்கிறது. இன்னைக்கு காலையிலே கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிற நாம் என்ன ஆராதனை செய்திருக்கிறோம்? புத்தியுள்ள ஆராதனையாக செய்திருக்கிறோமா? புத்தி இல்லாமல் ஆராதனை செய்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு எப்படி இருக்க வேண்டும்? புத்தியாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, தேவனுடைய புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே தாவீதை பற்றி படிக்கும் பொழுது, அவன் போன இடங்களிலெல்லாம் எப்படியாய் நடந்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறது தெரியுமா? வாசியுங்கள். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14வது வசனம். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் நம்ம பேரை அந்த இடத்துல ஃபுல்லப் பண்ணிக்கலாமா? ஒவ்வொருவரும் நம்ம பேரை போட்டு படிப்போமா? அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். தாவீதா? இல்லை, தாவீதை சொல்லக்கூடாது. நான் சாமுவேல். அவங்க பேரை போட்டுக்கங்க. ஊழியக்காரனாகிய பெல்தசார் தன் செய்கைகளிலெல்லாம் எப்படி நடந்தான்? எல்லாரும் சேர்ந்து படிங்க. அவங்கவுங்க பேரை போட்டு படிங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இனிமே நீங்க புத்தியீனமாக நடக்காதீங்க. யாரா நடந்தான்? புத்திமானாய் நடந்தான். தாவீது எவ்வளவு பெரிய புத்திமான்! உலகத்தில் சொல்லுவாங்க புத்திமான் பலமான் என்று சொல்லுவார்கள்.
புத்திமான் தான் மிகப்பெரிய பலசாலி என்று சொல்லுவார்கள். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம், அடுத்த வசனம் 15ஆம் வசனம், அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல், அவ்வளவு பெரிய புத்திமான் தாவீது. ஆனால் அந்த புத்திமானை கொலை செய்ய போகிறான் யாரு? சவுல். அதனால தான் கர்த்தர் என்ன பட்டார்? மனஸ்தாபப்பட்டார். பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் நடக்கிற பல விஷயங்களை உங்களுக்கு சொன்னால் நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். அவ்வளவு பயங்கரமான தந்திரங்களும், அவ்வளவு பயங்கரமான தீமைகளும், அவ்வளவு பயங்கரமான பொறாமைகளும் உலகத்திலே பெருகி இருக்கிறது. நம்மோடு கூட கர்த்தரை ஆராதித்து கொண்டு, நம்மோடு கூட கர்த்தரை துதித்து கொண்டு, நம்மோடு கூட ஒருமனமாக இருக்கிற பிள்ளைகள் நமக்கு எதிராக எழும்பி கொடிய காரியங்களிலே கொந்தளித்து போனால் கர்த்தர் என்ன நினைப்பார் அதை குறித்து? ஆகையினால தான் அவர் மனஸ்தாபப்படக்கூடிய அளவுக்கு ஆகக்கூடாது. இந்த மனிதர்களை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் என்ன செய்தார்? அதனால் என்ன செஞ்சார்? ஐயோ நான் மனஸ்தாபப்படுகிறேன், 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 மன்னிக்கிறேன், மனஸ்தாபப்படுகிறேன், மன்னிக்கிறேன்னு போனாரா? என்ன செஞ்சார்? அழித்தார். ஜலப்பிரளயத்தை உண்டு பண்ணி அழித்தார். அப்படி இன்னைக்கு அழிக்கவில்லை. அதுக்காகத்தான் நமக்கு அடிக்கடி சிந்திக்கும்படியாக ரோமர் 12:1 நினைவுபடுத்துகிறார். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தாவீது புத்தியினமாய் செய்த சில செயல் இருக்கிறது பாருங்கள். 2 சாமுவேல் 24வது அதிகாரம், 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை பாருங்கள். கர்த்தருடைய கோபம் மூண்டது, இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லெக்கம்பார் என்று தாவீதை ஏவினது யார்? சாத்தான். பாருங்கள், இந்த ஜனங்களை எண்ணிப்பாரப்பா, வேற ஒன்றும் பெரிய பாவம் செய்யலை, விபசார பாவம் செய்யலை. இஸ்ரவேல் யூதா என்கிற ஜனங்களை என்ன செய்தான்? என்ன துவக்கினான். பிரியமானவர்களே, வேத வாக்கியங்களின்படி உங்களுடைய சந்ததிகளை நீங்கள் என்ன வேண்டுமானால் அதுக்கு ஒரு பலி செலுத்த வேண்டும், அல்லது அதுக்கு ஒரு காணிக்கை கொடுக்க வேண்டும். அதை கொடுக்காமல் என்ன செய்யக்கூடாது? எண்ணக்கூடாது. ஆனால் தாவீது ஜனங்களை என்ன துணிந்து செயல்பட போனான். அதனால தாவீதை பற்றி என்ன சொல்கிறது தெரியுமா? அவன் என்ன செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? நான் மகா புத்தியினமாய் இந்த காரியத்தை செய்தேன் என்று சொல்லுகிறான். மகா புத்திமானாயிருந்த தாவீது தான் யாராயானான்? புத்தியீனமாய் போனான். அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருக்காக வாழுகிற பரிசுத்த ஜனமே, கர்த்தருக்காக வாழக்கூடிய ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதை புத்தியீனமாய் செய்கிறோம் என்பதை நினைக்க வேண்டும். அதான் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியம். ரோமர் 12:2 என்ன? இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட காரியங்களை தாவீது புத்தியீனமாய் செய்ததினாலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் என்னானார்கள்? செத்தார்கள். கர்த்தருடைய தூதன் வந்து ஜனங்களை அடிக்கிறான், அடித்து எல்லாரும் சாகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த தூதனை பார்த்து சொன்னார், போதும் நிறுத்து என்று சொன்னார். பிரியமானவர்களே, புத்தியீனமான காரியங்களை நாமும் செய்து அழிவை தேடிக்கொள்ளக்கூடாது. அழிவை தேடுகிறதுக்கு நாமளே காரணமாகிவிடக்கூடாது. எவ்வளோ பெரிய அழகான வாழ்க்கை, எவ்வளோ பெரிய அழகான வசனம், எவ்வளோ பெரிய அருமையான விசுவாசம், எவ்வளோ பெரிய சாட்சி உள்ள வாழ்க்கை, இம்மையிலும் வாழ்க்கை மறுமையிலும் வாழ்க்கை. இங்கே மகிழ்ச்சியாய் புகழ்ச்சியாய் வளர்ச்சியாய் வாழுகிறோம். இதே போல் நாம் பரலோகத்தில் போய் மகிழ்ச்சியாய் புகழ்ச்சியாய் வளர்ச்சியாய் வாழப்போகிறோம். பரலோகம் நம்முடைய தாய்நாடு, பரலோகம் நமது சொந்தம்.
நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நான் ஏன் புத்தியீனமாய் போக வேண்டும்? அப்போ என்னை புத்தியீனன் ஆக்குறது யாரு? பிசாசு, சாத்தான். சாத்தானுக்கு செவி கொடுத்து நம்ம புத்தியீனமாகக்கூடாது. ஒருவேளை புத்தியீனமாய் செய்கிறவர்களை இன்னைக்கு அவர் சங்கரிக்க மாட்டார், இன்னைக்கு கிருபையாய் மன்னிப்பார். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 12:2 படிங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன ஆகுங்கள்? மறுரூபமாகுங்கள். ஆமேன். நம்ம எல்லாரும் என்ன ரூபமாகணும்? இந்த பூமியில் இருக்கும்போது அனுதினமும் மறுரூபமாகணும். நம்மளை இறந்து கொண்டு போய் அடக்கம் பண்ணின பிறகு ஒரு நாள் மறுரூபமாக போகிறோம். என்னைக்கு? அவருடைய வருகையில், அவருடைய ரகசிய வருகையில் நம்ம எல்லாரும் என்ன ஆயிடுவோம்? அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலிருந்து என்ன ஆயிடுவோம்? மரித்தோர் அழிவு இல்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். நாமும் என்ன செய்வோம்? ஒரு இமை பொழுதில் என்ன ரூபமாக்கப்படுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்படிப்பட்ட கொடிய சவுல், இந்த சவுல் ஒரு மாய்மாலக்காரன், இந்த சவுல் ஒரு பெரிய வஞ்சகன், இந்த சவுல் ஒரு பெரிய அவன் சுயவாகி துணிந்து பலியை செலுத்தினவன். உன்னைய ஆண்டவர் பலி செலுத்த சொன்னார், உன்னைய ஆசாரியன் ஆக்கி வைத்திருக்கிறார், உன்னைய ஊழியத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவன் தைரியமாக இறங்கி போய் ஜனங்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் என்று பலியை செலுத்தினான். அதனாலே ஆண்டவருக்கு அவன் மேல் என்ன வந்தது? கோபம் உண்டது. அவனை ராஜ பதவியிலிருந்து கர்த்தர் என்ன செய்தார்? தள்ளினார். இப்போ தாவீதை பாருங்கள், அங்கே 24ஆம் வாக்கியத்தை படியுங்கள். இல்லை, 23ஆம் வசனம். அதாவது 15வது அதிகாரம் 23. 1 சாமுவேல் 15:23. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரி. நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் ஏதாவது வீட்டில் முரட்டாட்டம் பண்ணுறீங்கன்னு வைங்க. முரட்டாட்டம், அதுக்கு அர்த்தம் என்னம்மா? விக்கிரகத்தை ஆராதிக்கன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, சகோதரர்களும் கவனிங்க. வீட்டில் பெற்றோர்களோடவோ இல்லை குடும்பத்தோடவோ யார் ஒருவர் முரட்டாட்டம் பண்ணுறீங்களோ அது எந்த பாவத்துக்கு சமம்? விக்கிரக ஆராதனைக்கு சமம். மறுபடியும் பாருங்கள், ரெண்டகம் பண்ணுதல். அதாவது உனக்கு நான் இத்தனை 1000 காணிக்க தர்றேன் ஆண்டவரே, அல்லது எனக்கு இது கிடைச்சா இதை உனக்கு தர்றேன் ஆண்டவரே, அப்படி பொருத்தனை வைக்கிறது. பொருத்தனை வச்சுட்டு அது கிடைச்ச பிறகு என்ன செய்கிறதில்லை? செலுத்துறதில்லை. பிரியமானவர்களே, எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இதை செய்கிறாங்க தெரியுமா? இதுபோல் ஒவ்வொன்றும் கீழ்ப்படியாமல் செய்யக்கூடிய செயலெல்லாம் பில்லி சூனியத்துக்கும் ரெண்டகம் பண்ணுதலுக்கும் விக்கிரக ஆராதனைக்கு சரி. 24ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் இதை சொன்னபோது, உன்னுடைய ராஜாங்கத்தை கர்த்தர் புறக்கணித்து தள்ளினார் என்று சொன்ன பொழுது அவன் என்ன சொல்கிறான்? அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தையையும் மீறினபடியினால். மீறாதே. தேவனுக்கு நீ வாக்கு கொடுத்தல்லவா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாய்? தேவனுக்கு வாக்கு கொடுத்தல்லவா ஞானசானத்தை ஏற்றுக்கொண்டாய்? தேவனுக்கு வாக்கு கொடுத்தது அல்லவா இந்த ஐக்கியத்துக்குள்ளே வந்தாய்? மீறாதே. படிங்க. மீறினதினாலே என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். ஆமாம், ஜனங்களுக்கு பயந்து சொல்லை கேட்டேன். உன் பிள்ளைகளுக்கு பயந்து கர்த்தரை வித்து விடாதே. உன் மனைவிக்கு பயந்து நீ கர்த்தரை வித்து விடாதே. உன் தகப்பனுக்கு பயந்து, தாய்க்கு பயந்து நீ ஆண்டவருடைய ஆராதனையை விட்டு விடாதே. பார்த்தீங்களா? அப்புறம் என்ன சொல்கிறான் பாருங்க.
இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்தாரா? இல்லை, மன்னிக்கப்படாத பாவம். பிரியமானவர்களே, இந்த சவுலுக்காக அங்கே பாருங்க, நம்ம வாசித்த 35ஆம் வசனம், சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை சிலரை கண்டு பேச முடியாது, அவங்க பேச முடியாது. கர்த்தருடைய ஊழியனும் அவனும் பேசிக்கொண்டே இருக்கிற காலங்கள் இருக்கணும். பேச முடியவில்லை, பேசவில்லை என்று சொல்கிறார். சவுலை ராஜாவாக்கினதுக்காக கர்த்தர் என்ன செய்தார்? மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கம் கொண்டிருந்தான். அப்ப கர்த்தர் யாருக்கிட்ட பேசுறார்? அடுத்த அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க, முடிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் உன்னை புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். அப்ப நான் படுற துக்கம் நல்லதில்லைன்னு கர்த்தர் சொன்னாரா? சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதை சிந்திக்க வேண்டும். கர்த்தர் தள்ளிவிட்டார், நீ ஏன் துக்கப்படுகிறாய்? நீ துக்கப்படாதே. நானே துக்கப்படவில்லை, தள்ளிவிட்டேன், நீ ஏன் துக்கப்படுகிறாய்? ஆண்டவர் சில நஷ்டங்களை கொடுக்கும் பொழுது கஷ்டங்களை நாம் அனுபவிக்கக்கூடாது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை அதை நீ சகித்துக்கொள், ஏற்றுக்கொள். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்துக்கு போ. ஏன் நீ இன்னும் சவுலை தேடிக்கிட்டு இருக்கிற? சவுலை தேடாதே. நான் ஒரு புதிய ஆளை கொண்டு வர போகிறேன். யாரை? தாவீதை கொண்டு வரப்போகிறேன். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆளை உனக்கு தந்தால் அதை நிராகரிக்காமல் ஏற்றுக்கொள். புதிய ஒரு வழியை நீ ஏற்றுக்கொள். கர்த்தர் மகத்துவமும் மகிமையுமான கர்த்தர். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவங்களை தேவன் கொடுத்தால் நீ அதை ஏற்றுக்கொள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் என்ன ஆயின? புதிய வழிமுறைகளிலே நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நம்மை விட்டு வெறுத்து தள்ளின காரியத்துக்காக நாம் மனஸ்தாபப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இதை சிந்திக்க வேண்டும். என் மூலமாக ரட்சிக்கப்பட்ட அநேக பிள்ளைகள் வேறு சில இடங்களில் ஆராதிக்கிறார்கள். அதுக்காக நான் மனஸ்தாபப்படலை. நல்லா சந்தோஷமாக ஆராதிங்க, நல்ல சந்தோஷமாக வளருங்க, நல்ல சந்தோஷமாக பெருகுங்க அப்படின்னு தான் நான் ஜெபிக்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சொல்கிறேன். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? நான் சொன்ன வார்த்தை அப்பட்டமாக பொய்யா சொன்னாங்க. நான் செய்யாத ஒன்றை அவங்க செய்ததாக பொய் பேசினாங்க. அது கர்த்தருக்கும் அவங்களுக்கும் உரியது. பிரியமானவர்களே, அதனுடைய பலாபலனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் புதிய வழியிலே, புதிய பலனிலே, புதிய கிருபையிலே, புதிய பாதையிலே நம்மை நடத்த என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆகையினாலே நீ துக்கப்படாதே. எனக்கு இப்படி வேலை கிடச்சிச்சே, இந்த வேலை எதுக்கு? துக்கப்படாதே. எனக்கு இந்த வாழ்க்கை எதுக்கு? துக்கப்படாதே. எனக்கு இந்த பாறை எதுக்கு? துக்கப்படாதே. பிரியமானவர்களே, நாம் துக்கப்படக்கூடாது. நீ காலையில் சரியாக 3 மணிக்கு நான் கண் விழித்தேன். அந்த 3 மணியிலேருந்து இது வரைக்கும் இல்லை, இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் கர்த்தர் நம்மோடு இருந்து காரியத்தை செய்ய போகிறார். நாம் ஏன் துக்கப்படணும்? கண் விழிக்கவும், ஜெபிக்கவும், வேலை செய்யவும் பலன் யார் கொடுக்குறார்? கர்த்தர் கொடுக்குறார். எனக்கு கிடைத்ததுக்காக என்ன செய்யுங்க? சந்தோஷப்பட்டு மகிழ வேண்டும். அதான் தேவன் நமக்கு கொடுக்குற காரியம். அதனாலே சில விஷயங்களுக்காக நீங்கள் துக்கப்படாதீர்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட்டு இந்த உலகத்தில் மறுரூபமாகி கொண்டு புதிய வாழ்க்கையிலே கடந்து போவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய கிருபைகளை நமக்கு செய்வாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம் ஐயா.
எங்களுக்கு கொடுத்த ஜீவ வாக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தள்ளின சவுலுக்காக சாமுவேல் எவ்வளவு துக்கப்பட்டான். சாமுவேல் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய கிருபைக்குள்ளே வளர்ந்தவன், வாழ்ந்தவன். ஆனால் சவுலை ராஜாவாக்கினேனே, என் கையால் அபிஷேகம் பண்ணினேனே, கர்த்தர் தானே அவனை அபிஷேகம் பண்ணினான். எந்த குறிகாரர்களை ஊரை விட்டு துரத்தினானோ அந்த குறிகாரர்களுக்கிட்டே குறி கேட்க போகிறான். எந்த தவறை நீக்கி பரிசுத்தப்படுத்தினானோ அந்த தவறையே திரும்ப திரும்ப செய்ய போகிறான். கர்த்தர் அதனால் எவ்வளவு மனஸ்தாபப்பட்டார். அது மட்டுமல்ல, அதை செய்ததோடு விடவில்லை, அவன் தைரியமாய் துணிகரமாய் பலி செலுத்தினான். அதையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, அந்த ஆடு மாடுகளை ஊர் தேசத்தை கொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது அதையெல்லாம் அவன் நலமானதை பிடித்து வைத்து கொண்டான். அதிலும் கர்த்தரை மனஸ்தாபப்படுத்தினான். விதவிதமான நிலையிலே மனஸ்தாபப்படுத்தின சவுல் பயங்கரமான நிலைமைக்கு தள்ளப்பட்டான். கர்த்தர் தள்ளின சவுலுக்காக சாமுவேல் மனஸ்தாபப்பட்டான். கர்த்தர் கேட்கிறார், நான் தள்ளின இந்த மனுஷனுக்காக நீ ஏன் மனஸ்தாபப்படுகிறாய்? நான் ஒரு புதிய பாதையிலே நடத்தப் போகிறேன், புதிய வழியிலே நடத்தப் போகிறேன், புதியதை தருகிறேன் என்று சொல்லி தாவீதை ஏற்படுத்தினாரே. அப்படியா எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமக்கு பிரியமாய், புதிய விதமாய், புதிய நிலைமையிலே நடைபெற உதவி செய்யும். இந்த நாள் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். வந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து நிறைவாய் அனுப்பும். மகிழ்ச்சியோடு கடந்து செல்லவும், திரும்ப நல்ல ஆண்டவரே நிலைமையிலே கர்த்தரை தொழுது கொள்ள மீண்டும் வரவும் கிருபை கொடுப்பீராக. வரும் நாட்களிலே நீ கூட இருந்து பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை உடைய கரத்தில் தருகிறோம். அவர்களையும் கர்த்தருக்கு மகிமையாய் நடத்தும். இங்கே வசனம் சொன்ன பாடல் பாடின பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உமக்கு மகிமையாய் காத்துக்கொள்ளும். துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். இந்த செய்தியை கவனிக்கிற கேட்கிற அனைவருக்கும் வேண்டிய சகல ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டு கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் மறுரூபப்பட்டு வாழ, புத்தியுள்ள ஆராதனை செய்ய கிருபை செய்தருளும். மகா புத்தியாய் வாழ்ந்த தாவீது மகா புத்தியினமாய் போனது போல போகாதபடி இரக்கம் பாராட்டி அற்புதமான விடுதலையை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், ஆசீர்வாதமும், பாதுகாவலும், சமாதானமும் நம் அனைவரோடும் உலகமெங்கிலும் உள்ள பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.